உறுதியளிக்கப்பட்ட அரசாணை வெளியிட சொல்லி முதல்வர் சொல்லியிருக்காரு. ஜாக்டோஜியோ வரவேற்பு அளிச்சிருக்காங்க. அதாவது எப்போ உறுதி அளிச்சிருக்காங்க? இப்போ ஜாக்டோஜியோ குழுவினர் வந்து முதல்வருக்கு இனிப்பு ஊட்டி வரவேற்பு அளிச்சிருக்காங்க. இனிப்பு ஊட்டலாம், எது வேணாலும் ஊட்டலாம். எப்போ தாரன்னு சொன்னாங்க? அவங்க அரசு ஊழியர்களுக்கு பென்ஷன் ஸ்கீம் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் 2 மாதம் தான் இருக்குது. ஜிஓ போட சொல்லியிருக்காங்க. இது எப்போ தாரம்னு சொன்னாங்க? எப்போ தாரன்னு சொன்னாங்க? இல்லை இல்லை இல்லை, எப்போ தாரன்னு சொன்னாங்க? ஒத்துக்கடை எப்போ தருவோன்னு சொன்னாங்க? அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னாங்க. ஒரு அரசுக்கு ஆயுள் காலம் எத்தனை வருஷம்? 5 ஆண்டுகள். இந்த அரசுடைய ஆயுள் காலம் முடிய போகுது. அப்போ இவ்வளோ நாள் கழித்து 5 வருஷம் தராமல் இப்போ மட்டும் தாரோன்னு சொல்லியிருக்காங்களே, ஏன்? அங்கே 20 லட்சம் கொடுக்காங்க, 10 லட்சம் கொடுக்காங்க, இவங்க வரவேற்றாங்க, அதெல்லாம் வேற விஷயம். ஒரு அரசுடைய ஆயுள் காலம் 5 ஆண்டு. தன்னுடைய தேர்தலுக்கு ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தாரன்னு சொன்னாங்க. சரி, துப்புரவு தொழிலாளருடைய பிரச்சனை என்னாச்சு? இடைநிலை ஆசிரியருடைய ஊழியர்களுடைய பிரச்சனைகள் என்னாச்சு? தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறார்களே, அவர்களுடைய பிரச்சனை என்னாச்சு? இந்த ஒரு திட்டத்தை மட்டும் அவசர அவசரமாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்தோம், கொடுக்குறேன்னு ஒரு வாக்குறுதி சொல்லி இனிப்பு ஊட்டினாக்கி அதை எப்படி வரவேற்க முடியும்? அது எந்த விதத்தில் நியாயம்? அது ஜாக்டோஜியோ உறுப்பினர்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா அல்லது பொதுமக்களை ஏமாற்றுவதற்கான அறிவிப்பா? ஆட்சிக்கு வந்தோடனே நீட் தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்க, செஞ்சுருக்காங்களா? செய்யலை. ஆட்சிக்கு வந்தோடனே சிலிண்டருக்கு 100 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. ஆட்சிக்கு வந்த உடனே டீசல் பெட்ரோல் விலை 10 ரூபாய் குறைப்போம்னு சொன்னாங்க, செஞ்சாங்களா? இது வரைக்கும் செய்யலை. அப்போ இதை மட்டும் அவசரமாக அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா இது வந்து நம்முடைய ஆட்சி இருக்காதுன்னு தெரியும், நம்ம கொடுக்க போகிறது இல்லைன்னு தெரியும். கொடுக்காதவர்கள் எதையோ காட்டி கொடுப்பதை போல நடித்து கொண்டிருந்தால் இது ஒரு ஏமாற்று வேலை. இது இந்த அரசினுடைய வாடிக்கையான ஒரு ஏமாற்று வேலை. மத்திய அரசு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிறாங்க. அது பண்ணட்டும். நம்ம வந்து வாக்குறுதி நாங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. நாங்கள் கேட்கறது இப்போ மாநில அரசை பற்றி கேட்குறேன். காங்கிரஸ் குளறுபடியால் திமுக பாதிக்குமா? அதாவது என்ன, அது அவங்களுடைய கூட்டணியுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் வந்து வேறு இடத்துக்கு போகிறது மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியை பற்றி உடனடியாக எதுவும் உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. சார், அமித்ஷா நாளைக்கு வராரு. கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? வேறு யாரும் வராங்களா? நாளைக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் வருடைய முழு நோக்கமே அந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள். இதில் வந்து அடுத்தால வரக்கூடிய கூட்டங்களில் வந்து என்டிஏ, அதில் அதிமுக, மற்றபடி கூட்டணி இடம்பெயரக்கூடிய மற்ற கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாமே அதில் கலந்து கொள்ளும். இதில் பிஜேபி கூட்டணி, பிஜேபி மட்டும் இதில் இந்த யாத்திரை நிறைவு விழா, ஆனால் பிஜேபி மட்டும் இதில் கலந்து கொள்ளும். அமித்ஷா வருகை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா? புதிய திட்டங்கள் எதுவும் இருக்கா? அமித்ஷா எப்போ வந்தாலும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு தான் போவாங்க. அதனால் அது என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து போன பிறகு தானே தெரியும் உங்களுக்கு. சீமான் வந்து 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. 1000 வந்தால் நடக்காது. ஒரு அமித்ஷா இருந்தால் போதும். உள்துறை அமைச்சர் மட்டும் இருந்தாலும் இல்லை. திமுக அதிமுகக்கு இடையே எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஆக்கதான் அமித்ஷா வராரு. அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுபோல் 1000 அமித்ஷா வந்தாலும் எடப்பாடி முதல்வரானாலும் எங்கள் தமிழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியம். இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஒரு போலி மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக அப்புறப்படுத்த வேண்டும். உண்மையான மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய கட்சி தான் எங்களுடைய கட்சி, பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் நிச்சயமாக ஆட்சிக்கு வருவோம்.
தேசிய ஜனநாயக கூட்டணி வெல்லும்.